அம்பாளுடைய 54 பிண்டங்கள் ஒவ்வொரு இடத்துல விழுந்தது. அதுல வந்து சக்தி பீடங்களாக சொல்றோம். அதுல வந்து கர்நாடகா இருக்கு, ஆந்திர மாநிலம் இருக்கு, தமிழ்நாடு இருக்கு, நம்ம தமிழ்நாட்டை விட்டு வெளியில போன பாகிஸ்தான் இருக்கு. இப்படி எல்லாம் சொல்லப்படும். பாகிஸ்தான்லயும் சக்தி பீடங்கள் இருக்கு. 54 பீடங்கள் அங்கேயும் இருக்கு. அந்த 54 பீடம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. அந்த 54 உபரி பீடம் ஒரு 300 சொல்லப்படுது, 108 சொல்லப்படுது. சாரி, 108 பிரிக்கப்படுது. அந்த 108 இருந்து இன்னமும் உபரி பிரியுது. அப்படி பிரிஞ்சு வரக்கூடிய 36 ஸ்தலங்கள் இருக்கு. அந்த 36 ஸ்தலங்கள்ல இந்த கொல்லிப்பாவை அப்படிங்கிறது ஒன்று அடங்குது. இது வந்து யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியம். உதிரம், அதாவது அவங்களுடைய ரத்தம் உதிரக்கூடிய இடம், அந்த இடம் தான் வந்து கொல்லிமலை அப்படிங்கிறது தான் இதோட சூட்சமம். ஓகே, 54 துண்டுகளாக விழுந்த உறுப்புகள், அதுல இருந்து பிரிந்த உறுப்புகள்ல இருந்து இங்க ரத்தம், அம்மனுடைய ரத்தம் விழுந்த பகுதி தான் இந்த உதிரி. ஓகே, அது 108. அந்த 108ல ஒரு 36 இருக்கு. அந்த 36ல இது ஒண்ணு. இது எதுல இருந்து எடுக்கப்பட்டிருக்குன்னா, இதுவும் அகஸ்திய மகாமுனிவர் எழுதப்பட்ட நாடி சாஸ்திரங்கள்ல இதுவும் ஆதாரபூர்வமா அவங்களுடைய ஓலைச்சுவடியில இருக்குங்கிறது தான் இதுல உண்மை. அது தெரிஞ்சதுனாலதான் இதை வந்து நம்ம உலகத்துக்கு எடுத்து சொல்லணும், மக்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு துணிச்சலா நம்ம அதுக்கு வந்திருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய இந்த கொல்லிப்பாவை, பாவைனா என்ன சொல்லுவோம் பொதுவாவே? குழந்தை. குழந்தைம்பாங்க. குழந்தை என்ன செய்யும்? அடம் பிடிக்கும். அதுதான் எல்லாருக்கும் தெரியும். ஆனா சொல்வதை சொல்லும் கிளிப்புள்ளைங்கிறது போல குழந்தை நம்ம என்ன பண்ணோம், எதெல்லாம் நம்ம சொல்றோமோ அதெல்லாம் அந்த குழந்தை கேட்கும். அவன் வரான் பாரு, இவன் நல்லவன் இல்ல அப்படின்னா அந்த குழந்தை என்ன செய்யும், அவன் நல்லவன் இல்லைன்னு தெரியும். அவங்க வரான் பாரு, அவன் தான் நம்மளுக்கு எல்லாமே, அவங்க தான் நம்மளுக்கு எல்லாம் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை அவங்க நம்மளவங்கன்னு எடுத்துக்கும். நம்ம சிரிச்சா சிரிக்கும், நம்ம அழுதாலும் அந்த குழந்தை அழுவும், இவன் அடிடானா அடிக்கும். இது எல்லாம் சொல்றதுதான் அந்த குழந்தை. அந்த குழந்தை தாங்க இங்க இருக்கக்கூடிய கொல்லிப்பாவை.